பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் கூடுவாஞ்சேரி மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் 4வது நாளாக 500க்கும் மேற்பட்டோர் போராடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரடியில் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சந்தோஷ், செவிலியர்களுடைய முதற்கட்ட கோரிக்கைகளா என்னென்ன இருக்கு, அது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் கடந்த 18ஆம் தேதி சிவானந்த சாலையில் 1000க்கும் மேற்பட்ட MRP செவிலியர்கள் தொடர்ந்து தங்களுக்கான பணி நிரந்தரம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தனர். குறிப்பாக திமுகவினுடைய 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் அவர்களுக்கான பணி நிரந்தரம் என்பது இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து வருகின்றனர். இன்று 4வது நாளாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் தான் இந்த போராட்டம் என்பது 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை அரசுடன் எட்டப்பட்டிருந்த நிலையில் அதனுடைய உடன்பாடு இல்லாத காரணத்தினால் தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது வரையிலுமே கிளாம்பாக்கத்திலிருந்து அவர்கள் ஊரப்பாக்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். அங்கிருந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது 5 கிலோமீட்டர் வரையிலுமே நடந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி செவிலியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியர்களிடமே கேட்போம். வணக்கம். அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லும்போது 3782 செவிலியர்களுக்கு பயன்பெற்றிருக்காங்க எங்க ஆட்சியில் அப்படின்னு சொல்றாங்க. பணி நிரந்தரம் செய்வதற்கான உங்களுடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அதற்கான நிரந்தர காலி பணியிடங்கள் இல்லாததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? தேசிய மருத்துவ குழு ஆணையத்தின்படி இப்போ ஒரு 3 பொது மருத்துவ வார்டில் 3 பேஷண்ட்க்கு ஒரு ஸ்டாஃபு, அப்படி சுழற்சி அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 9 ஸ்டாஃபு தேவைப்படுறாங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஐசியூவில் 1:1 பேஷண்ட் ஸ்ட்ரென்த் 1:1. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் 100 பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறோம். அதுதான். ஆனால் நிதி ஆயோக் இதுபடி 2022 செப்டம்பரில் அவங்க நாங்கள் பெட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாலும் இப்போ நாங்கள் எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல தமிழ்நாடு தான், இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன்மையான மாநிலமாக இருக்குது. அதுக்காக நம்ம துறை அமைச்சர் இவங்க எல்லாம் போயிட்டு நம்ம அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இவ்வளவு குறைவு இருக்கும் பட்சத்தில் அவர் 0 வேகன்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு போராடும்படியாக தூண்டிவிட்டது வேற யாரும் இல்லை, எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் தான். அப்படி பார்க்கும்போது மருத்துவ கல்லூரிகளில் தான் ரொம்ப கொடுமையான நிலைமை நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இது பார்க்கும்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 758 நர்சஸ் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள பெட் ஸ்ட்ரென்த் 2722. அங்கேயே நமக்கு 1000க்கு மேலே நம்ம செவிலியர்கள் தேவைப்படுறாங்க. புதிய பணியிடங்கள் உருவாக்கலாம் எங்கள் இதுபடி. அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டில் இப்போ 375 நர்சஸ் இருக்கிறாங்க. பெட் ஸ்ட்ரென்த் அங்கே 1554 இருக்குதுங்க. ஆனால் புதிய பணியிடங்கள் உருவாக்கும் பட்சத்தில் அங்கே இன்னும் ஒரு 1000 பணியிடங்கள் உருவாக்கலாம். மேலும் செங்கல்பட்டில் 181 நர்ஸு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெட் ஸ்ட்ரென்த் 1554 அங்கே இருக்குதுங்க. அங்கே புதிய பணியிடங்கள் இந்த கேல்குலேஷன் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1500 எங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் 567 நர்சஸ் தான் இருக்கிறாங்க. இப்போது அங்கே பெட் ஸ்ட்ரென்த் 2784. புதிய பணியிடங்கள் அங்கே 1500 உருவாக்கலாம் குறைந்தபட்சம். திருச்சி மெடிக்கல் காலேஜில் 213 நர்சஸ் இருக்கிறாங்க. 1703 பெட் ஸ்ட்ரென்த் அங்கே இருக்குது. அங்கே குறைந்தபட்சம் 1200 செவிலியர்கள் தேவைப்படுறாங்க.
சுழற்சி அடிப்படையில் தான் நாங்கள் இது சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் இவ்வளவு பற்றாக்குறை எங்களுக்கு இருக்குது. இவை அனைத்தும் நாங்கள் வந்து எங்களோட இது பற்றி சொல்லலைங்க. அரசு ஆவணங்கள் மூலம் நாங்கள் ஆர்டிஐ போட்டு அதிலிருந்து இதுபடி அவங்க கொடுத்த தகவலின்படி 21,687 இது வந்து நம்ம அரசு டிஎம்இ கொடுத்த அறிக்கை, நாங்கள் கொடுத்ததில்லை. இது டிஎம்இ ப்ரொப்போஸ் பண்ண டீட்டெயில்ஸ் தான், இது வேக்கன்சி டீட்டெயில்ஸு. அதுபடி தான் நாங்கள் கேட்குறோம். இதை வந்துட்டு அப்போ அவங்க சொன்னது பொய்யா? இப்போ டிஎம்இ சொன்னது பொய்யா? இது வந்து ஒன்லி மருத்துவ கல்லூரி அந்த டிஎம்இ தரப்பில் உள்ள வேக்கன்சி மட்டும். இன்னும் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, அரசு மருத்துவமனைகள் ஜிஹெச் இருக்குது, பிஹெச்சி இருக்குது, அதுக்கெல்லாம் இன்னும் வேக்கன்சி நிறைய வருதுங்க. அதனால நிறைய செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறாங்க. நாங்கள் என்னென்னா இங்கே வந்து 21,687 வேக்கன்சி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கும் போது நாங்கள் இருக்கிறவங்க 8,000 பேருக்கு தான் பணி நிரந்தரம் கேட்குறோம். அதை ஏன் உங்களால் செய்ய முடியாது? நாங்கள் கேட்குறது அப்போ நீங்கள் கொடுத்துருக்குற இந்த 21,687 இது வந்து பொய்யா? நீங்கள் தான் பொய்யான தகவல் தரீங்களா? அதுதான் எங்களோட கேள்விங்க. ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக 3,873 செவிலியர்கள் வந்து பயன்பெற்று இருக்கிறதாகவும், அதே போல் அரசு சார்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 8 மணி நேர பணியில் வந்து 3 சுழற்சிகளாக பணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், அதாவது ஆரம்ப சுகாதார மையங்களிலும் இது போன்ற செவிலியர்களினுடைய குறைபாடுகள் இருக்கா, பற்றாக்குறை இருக்கா? ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இது போன்ற பற்றாக்குறை இருக்கிறது. ஒரு ஆக்சுவலி 8 ஹவர்ஸ் டியூட்டிங்கிறது இப்போ வந்துட்டு ஒரு செவிலியர் 24 மணி நேரமும் தொடர்ந்து பணி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பற்றாக்குறையினால் தொடர்ந்து எங்களோட ஒரு எந்த இதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து நிறைவேற்ற கேட்குறோம். நிச்சயமாக சுழற்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் 8 மணி நேரத்திற்கும் மேலாக பணிச்சுமை இருப்பதாகவும், செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற பணிச்சுமை எங்கள் மீது விழுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களுக்கான அந்த பணி நிரந்தரம் என்பது கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையை பொறுத்த வரையிலுமே 3 இடங்களில் மாற்றி மாற்றி தொடர்ந்து 4வது நாளாக போராடி வரக்கூடிய இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து திமுக அரசு, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் சரியான ஒரு முடிவை எட்டப்பட வேண்டும் என்பதே இவர்களினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call